இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. சமையல் அறை எங்க இருக்கு? இது நம்ம வீட்டு சமையல் அறை மாதிரி இல்லையே. ஆனா எந்த சாப்பாடோட வாசனைய வச்சு நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். குழம்பு பொரியல்லாம் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சாதம் எங்க இருக்குன்னு தெரியலையே. உண்மையா ரொம்ப பசிக்குது. இவ்ளோ பெரிய சமையலறை கட்டியிருக்காங்க, அதுக்குள்ள ஒரே ஒரு ரசகுல்லா வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியலையே. வாசனையே பிரமாதமா இருக்கே. அப்ப ஏதோ இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் பொம்மி, எடுத்து உன் பசைய போக்கு. என்ன சத்தம்? யாருது? பூச்சி பூச்சி சிச்சோ பூச்சி. அது கை தவறி கீழே விழுந்துச்சு. நான் என்ன பண்றது? யாருமே சாப்பாடு தரல. அதான் நானே தேடி வந்தேன். பசியோட எனக்கு தூக்கம் வராது. உங்களுக்கு வருமா? அத நீங்களே சொல்றீங்களா? இது கேட்காதா என்ன? அப்புறம் எதுக்கு செவிடங்காதுல சங்கூத மாதிரி நிக்கிறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் யாருன்னு நீங்களாவது இவங்களுக்கு சொல்லலாம்ல. இந்த வீட்ல 10 மணிக்கு மேல பேசவும் கூடாதா? நான் சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும்ல நான் கால நேரம்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. இருந்தாலும் நானே சொல்றேன், நல்லா கேளுங்க. நான் தான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா. அப்போ வீட்டுக்கு புது முதலாளி அம்மா வந்திருக்காங்க. கேட்டியா சோமா? நம்ம அனிருத் ஜமீன்தாரா இருந்த நம்மள வந்திருக்கிற இந்த பொண்ணுக்கு வேலைக்காரனா மாத்திட்டான். நல்லா இருக்கு. இப்ப நம்ம குடும்பத்துக்கு முதலாளி அம்மா தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவ குழந்தை, சாப்பாடு கொடுக்கலன்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? பசி அதிகமாயிட்டா மூளையும் நாக்கும் நம்ம சொல்ற பேச்ச கேட்காது. பசி வந்துருச்சுன்னா 10ம் பறந்து போகன்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? இத சாப்பிடு, இத சாப்பிடு, இத சாப்பிடு, இதையும் சாப்பிடு, இதையும் சாப்பிடு.
இதை எல்லாத்தையும் சாப்பிடு. உனக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு. நம்ம ஜமீனுக்கு வந்த ஒரு பொண்ணு பசியோட இருந்தா நம்ம ஜமீனோட கொடி கண்டிப்பா காத்துல பறக்காது பெரியப்பா. ஒரு குழந்தை பசியோட தூங்குனா அது நம்ம குடும்பத்துக்கு அழகா பெரியப்பா. இங்க என்ன பிரசங்க கேட்டுட்டு நிக்கிறியா நீ? எண்ணெய சூடு பண்ணு, தலையில தேய்க்கணும். யாருக்கு? முதலாளி அம்மாவுக்கா? முதலாளிக்குடா. இப்ப வரைக்கும் இந்த வீட்டுக்கு நான் தான் முதலாளி. மண்ட சூட்டை அதிகப்படுத்தாத, அப்புறம் கோபக்கனல்ல உன்னை எரிச்சிருவேன். அண்ணா, உங்களை அப்பா வர சொன்னாரு, போய் பார்க்குறீங்களா? அப்பா, என் மேல கோவமா இருக்கீங்களா? என்னை திட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கப்பா. எதையும் வேணும்னு பண்ணல. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அப்பா, இல்லைன்னா அங்க அந்த பொண்ணு உன் மேல கோவப்பட்டா என்ன தப்பு? நம்ம ஜமீனோட மான மரியாதையை குழி தோண்டி புதைச்சிட்டியே. வந்த ஆத்திரத்துக்கு உன்னை சுட்டு பொசிக்கலாம் தோணுச்சானா? அப்படி கொன்னுட்டா அதுக்கப்புறம் வருத்தப்பட போறதும் நான் தான். அப்புறம் ஒரு ஜமீன்தாரா இல்லாம ஒரு அப்பாவா நான் யோசிச்சப்போ நீ ஏன் இதை பண்ணிருப்பன்னு எனக்கு புரிஞ்சது. உட்காரு. இல்லப்பா, நான் குடிக்க வேணாம்ப்பா, பிடிக்காது. குடிக்க மாட்டியா? மாட்டன்லாம் சொல்லிடாத அனிருத், நான் உடஞ்சு போயிடுவேன். கமான். ஓ மனசுல ஒரு பெரிய புயலை வீசிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த புயலை அமைதிப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன், குடி. நம்ம குடும்பமே எப்பவுமே அப்படிதான் அனிருத். மனசுல எது தோணுதோ அதை அப்படியே செஞ்சிருவோம். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரியே ஏன் ரத்தமும் கொதிக்காதா என்ன? நானும் கூட என் வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவோ புயலை பார்த்திருக்கேன். இதுவும் அதுல ஒண்ணுதான். என்ன இது? இங்கிலாந்துல இருந்து வந்திருக்க. ஒரு துளி மிச்சம் வச்சாலும் அது உனக்கு அவமானம். குட். இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுருவியா? ரொம்ப அதிகமா தெரியல. அத பத்தி நான் தானே கவலைப்படணும். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சாப்பாட பார்த்தேன் நான் அப்படியே சும்மா கும்பகர்ணனா மாறிடுவேன். கல்யாண சாப்பாட்டையே மொத்தமா சாப்பிடுற கும்பகர்ணன் மாதிரி மொத்தமும் மாயாஜாலம் போட்ட மாதிரி உள்ள போயிடும். சம்பூர்ணா, ஆரம்பிமா.
மருமக ரொம்ப திறமசாலியா இருக்கா. ஒரு அரிசிய கூட கீழே சிந்தல, பானையில இருந்து சத்தமும் வரவிடல. இது நல்லதுக்கு தான். வீட்ல இனி பொண்ணும் பொருளும் சேரும். வீட்டையும் அவ நல்லா கவனிச்சுப்பா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வாங்க, கல்யாண வேலையில எல்லாரும் சோர்ந்து போயிருப்பீங்க. சரி, தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் வாங்க. எங்க பாரு மருமகளே, சடங்கு சம்பிரதாயம் எதுவும் உன்னோட அம்மா சொல்லி தரலையா? சாந்தி முகூர்த்தம் குறிச்சதுக்கு அப்புறம் தான் புருஷன் அறைக்குள்ள நீ போகணும். அதனால இன்னைக்கு நீ பொம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து படு. வா போலாம். வேணாம்ப்பா, போதும்பா. என்ன உன் எதிரியா நினைக்கிறியா? சரி, எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, குடி. Come on. குடி குடி குடி. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட கல்யாணங்கிறது அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அனிருத். நீ இன்னும் பெரிய பெரிய காரியங்கள்ல உன்னோட கவனத்தை செலுத்து. நீ நம்பர் 1 பேரிஸ்டர் ஆகணும்ல? கண்டிப்பா ஆவ. ஆனா அதுக்கான உன்னோட முதல் கேஸ் உன்னோட காதல் தான். ஓ, போய் உன் கௌதமியை பாரு. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத கேட்டு அவ உடஞ்சு போயிட்டா தெரியுமா? இத கேக்குறதுக்காக ரொம்ப காத்திருக்கேன் அனிருத். இன்னைக்கும் நீங்க என்ன காக்க வச்சு ஏமாத்தினா என் மனசு உடைஞ்சு போயிடும். அப்பா, கௌதமியோட பேரை மட்டும் சொல்லாதீங்கப்பா. கௌதமி வந்து இந்த வீட்ல யாருமே சட்டத்தை மீறவே மாட்டாங்கன்னு சொன்னேன். 10 மணிக்கு மேல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னேன். எப்படி வந்தது பாத்தியா? வேணுமா? ஆமா, கொஞ்சம் இரு. நான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா. நான் விதியை மீறினா அவ்வளோ தப்பு இல்லை. ஆனா நீ மீறினா உனக்கு தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நான் ஜமீன்தார். ஜமீன்தாருங்க தண்டனை கொடுக்குறவங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காது. அப்படித்தான் பெரியப்பா சொல்லுவாரு. அப்போ நீயும் சாப்பிடலாம். ஆ, கொஞ்சம் இரு. நீதான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொன்னியே. அதுக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வயிறு வீங்கி தூக்கம் வராம போயிடுமா. அப்புறம் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கஷ்டம்? வயிற்று வலி சொன்னனே. ஒரு வாட்டி நானும் இந்த மாதிரி நிறைய மாங்காய் சாப்பிட்டுட்டேன். எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய சாப்பிட்டு வயிறு வலியே வந்துருச்சு. அதனால நீ போய் கம்மனு தூங்கு. ஆம்பளை பசங்க இவ்வளவு நேரம் முழிக்கிறது தப்பு. ஓ, பெரியவங்க அறிவுரை சொன்னா கேட்டு நடந்துக்கோ. திட்டாங் 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 திட்டாங். ஓ, மனசுல இருக்கிற இந்த வேதனையெல்லாம் நீ கௌதமியை பார்த்து பேசினாதான் தீரும். ஓ, போய் பாரு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லு அவகிட்ட. அப்புறம் உடஞ்சு போன மனசை ஒட்டவை. அங்க அவளும் தனியா தான் இருக்கிறா. பூமிநாதனும் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கான். உன்னை தவிர வேற யாராலையும் அவளை இப்ப தேத்தவே முடியாது அனிருத். அதுக்கு நான் முதல்ல என்னையே தேத்தணும்ப்பா. அப்போ உனக்கே துணிச்சல் இல்லைன்னு சொல்ல வரியா?
அதுக்கு தான் சொல்றேன், இத குடி. உள்ள இருக்க துணிச்செல்லாம் இப்ப வெளியே வரும் பாரு. அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு போய் பாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்காக சோம்நாத் அங்க போனான். அவன் பேசுறத அவ முழுசா கூட கேட்கவே இல்லையா. அவ இதயம் வெடிச்சு வெளியே விழுகிற மாதிரி, அவ உயிரே போற மாதிரி கத்திரிக்கா தெரியுமா? போ, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்பா. நீ இப்ப கௌதமிய பத்தி மட்டும் யோசி. உன்னோட கௌதமிய பத்தி யோசி. அப்பா அப்பா நான் இப்ப உடனே போய் கௌதமிய பாக்குறேன்ப்பா. அப்பா நான் இன்னைக்கு ராத்திரி நான் அவளை சந்திக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. இன்னைக்கு நான் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ப்பா. போ போ அனிருத், நான் போ, இப்பவே போ. மாங்கானா பிடிக்குன்னு சொன்னல, அடடா, இந்தா சாப்பிடு. இதுல என்ன மாம்பழத்தோட வாசனை சுத்தமா இல்ல? இங்க எங்க ஊர்ல மாம்பழம்னா இப்படிதான் இருக்கும். வாசனைலாம் இருக்காது, ஆனா சுவை ரொம்ப பிரமாதமா இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேணா சாப்பிடாத. இந்த இனிப்பான மாம்பழத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன். இரு, மாம்பழம் வேணுமா? ஜமீன்தாருங்க எதையும் தானமா கொடுக்க மாட்டாங்க, புரியுதா? அதனால உன்கிட்ட இருக்க பலகாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறம் மாம்பழம் தரேன். இப்ப எங்க ஊர் மாம்பழத்தை நல்லா கடிச்சு சாப்பிடு. இது உண்மையான மாம்பழம் இல்லையா? இப்ப அனிருத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பியே. அவன் சமூகத்துல பெரிய மனுஷனா காட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அதுக்காக இந்த கல்யாணத்தையோ இல்ல அவளையோ இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் முடிச்சாங்க. எதை முடிக்க சொல்றீங்க ஐயா? இந்த கல்யாணத்தையும் அவளையும் இல்லாம ஆக்குற கதையை பத்தி பேசுறேன். அந்த பொண்ணோட மாமா உன்னோட சம்பந்தின்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணு இங்க கண்டிப்பா இருக்கவே கூடாது. அந்த ஊர்க்காரங்க சேர்ந்து அவளை உடன்கட்டை ஏத்திடலாம் நினைச்சாங்கன்னா அவங்களால அதை செய்ய முடியல. நம்ம பால விதவியாக்கிடலாம். ஆனா பொம்மியோட கல்யாணம் அனிருத் ஐயாவோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி விதவையாக்குறது? அவ ஏற்கனவே விதவை தானே. அவ கிழட்டு புருஷன் தான் அங்கேயே செத்துட்டான்ல. பால விதவைக்கு மறுமணம் செஞ்சு வைக்க முடியுமா? இல்லல்ல. அதனால அனிருத்துக்கும் அவளுக்கும் நடந்த கல்யாணம் செல்லவே செல்லாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, ஒரு விதவைக்கு மறுவாழ்வுங்கிறத நம்ம சமுதாயம் ஏத்துக்கவே ஏத்துக்காது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்காது. அப்போ அவளை திரும்ப அனுப்பிச்சிடலாமா? ஆனா அவ கிராமத்துக்கு வேணா வேற எங்கேயாவது அனுப்பிடலாம். பிருந்தாவனம், அங்க இருக்கிற விதவைகள் மடத்துல இருந்து விதவைகளை வர சொல்லிருக்க. அவங்க எல்லா சடங்குகளையும் செஞ்சு இந்த பொண்ணையும் ஒரு விதவை ஆக்கிடுவாங்க. அவங்க கூடவே பிருந்தாவனத்துக்கும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை அந்த இருள் உலகத்துக்குள்ள போயிட்டான்னா வாழ்க்கை முழுக்க அவளால வெளியே வரவே முடியாது. என் பையனோட வாழ்க்கை வீணா போறதை நான் பொறுத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணோட துர்பாகியத்தை எதுக்காக என் பையன் அனுபவிக்கணும்? அவ ஜமீன்தார் வீட்டு மருமகளாக ஆசைப்படுறாளா? இனிமே அவளோட வாழ்க்கை முழுக்க ஒரு பால விதவையாவே அடைஞ்சே கிடக்க போறா. வண்டியை எடுத்துட்டு போய் ராவோட ராவா இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. காலையில விடிஞ்ச அனிருத்தோட வாழ்க்கையிலயோ இல்ல இந்த வீட்லயோ அந்த பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது.